இந்த மாதிரி சூப்பராக ஒரு 5 மினிட்ஸில் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் எடுத்து அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து நல்லா வந்து எண்ணெய் வந்து காயணும். காயிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு குவான்டிட்டிஸை மாற்றிக்கோங்க. அந்த எண்ணெயில் வந்து அது நல்லா புரியட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நான் வந்து இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஏன்னா நான் வந்து கம்மியாக போட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சாப்பிட ஆனியன்ஸ் போட்டுக்கோங்க. அதான் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கான குவான்டிட்டி தான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு அதை வந்து நல்லா எப்படி சொல்கிறது நல்லா மேரினேட் ஆகணும். ஸோ அதனால் நல்லா வந்து குக் ஆகிருக்கணும் அந்த ஆனியன் வந்து. ஸோ நல்லா அது வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து டொமேட்டோ போட்டுக்கோங்க. டொமேட்டோ வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து கேப்சிகம் போட்டுக்கோங்க. கேப்சிகம் போட்டால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். அதை போட்டு கலரிட்டே இருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், சோயா சாஸ் எடுத்துக்கோங்க. சோயா சாஸ் எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. சோயா சாஸ் ஊற்றின உடனே கொஞ்சம் ஒரு மாதிரி கன்றாவியாக தான் இருக்கும், தீஞ்சி போன மாதிரி. ஆனால் அது வந்து பயப்படாதீங்க, அது ஒன்றுமே இல்லை. அது வந்து இப்போ அந்த சோயா சாஸ் ஊற்றுறதுனால தான் உங்களுக்கு அந்த கலரே கொடுக்கும். அதுக்கப்புறமா ரெட் சில்லி சாஸ் கொடுத்துக்கோங்க, ஒரு மாதிரி ஸ்பைசி ஸ்வீட்ஸ் ஃப்ளேவருக்கு. அப்புறம் தேவையான அரிசி போட்டுக்கோங்க. அரிசி போட்டு ஆச்சி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. சில்லி பவுடர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஸ்வீட் ஃப்ளேவருக்காக. அதுக்கப்புறமா அந்த ஸ்வீட் ஃப்ளேவரை அட்டாச் ஒரு மாதிரி இருக்கும், ஸ்ட்ரைக் ஆகும் அப்போ தான். அதுக்கப்புறம் அதை போட்டுட்டு நல்லா கலரிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இது போடணும். நீங்கள் வந்து இந்த ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் வந்து கடையில் அவைலபிளாக இருக்கும். அதை வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போடணும். போட்டுட்டு அதை வந்து கலரிக்கோங்க. கலரிட்டு என்ன பண்ணுங்கள், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ்லேயே அதிகமாக உப்பு இருக்கும். ஸோ உப்பு வந்து எப்பவுமே கம்மியாக போட்டுக்கோங்க. ஸோ உப்பு போட்டு நல்லா கலரி விட்டுருங்க. அப்போ தான் வந்து கலரிட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ இப்போ ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் அது படுற மாதிரி நல்லா தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு அதை நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க.